ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் ஏப்ரல் 2025க்கு உண்டான எக்ஸாம் ரிசல்ட்டு 10th மற்றும் +1க்கு வந்திருந்தது. இந்த எக்ஸாமில் யாராவது தோல்வி விட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு துணைத் தேர்வு வந்து ஜூலை மாதம் வந்து நடக்க இருக்குது. அந்த ஜூலை மாதம் நடக்கிற துணைத் தேர்வுகளுக்கு வந்து 10th மற்றும் +1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 22 மேலேருந்து அடுத்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஓ ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் போய்ட்டு அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பள்ளி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பள்ளி மாணவர்கள் ஏற்கனவே வந்து ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் சென்டர் போட்டிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை 22 மேலேருந்து அடுத்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாம் மற்ற நாளில் வந்து நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 22லேருந்து 4ஆம் தேதி ஜூன் 4க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு சிறப்பு அனுமதி திட்டம் தராங்க. அதாவது அடுத்த மாதம் 5, 6 இந்த 2 டேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பள்ளிக்கூடம் நீங்கள் பயின்ற பள்ளி அப்படி இல்லைன்னா அந்த சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இந்த 5, 6 ஜூன் 5, 6 இந்த டேட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேட்டு முடிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்க, இந்த 2 டேட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து ஒரு ₹500, +1 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸோடு சேர்த்து ஒரு ₹1000 எக்ஸஸாக கட்டுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸஸாக உள்ள ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது. அதாவது 5, 6 தேதியில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபுல்லி எய்டட் ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் இந்த 5, 6ல் பண்ணாலுமே. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு அனுமதி கட்டணம் வந்து கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, எத்தனை பாடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ₹195 கட்டணும். அதாவது ஒரு பாடமாக இருந்தாலும் அதே ஃபீஸ் தான். நீங்கள் வந்து 5 பாடமாக இருந்தாலும் உங்களுக்கு அதே ஃபீஸ் தான் இருக்கும். ₹195 ஃபீஸ் அவங்களே சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி +1 இருந்தீங்க அப்படின்னா அதில் 2 கேட்டகரி இருக்காங்க. அதாவது 2 கேட்டகரியில் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா, ஏற்கனவே +1 எக்ஸாம் எழுதி நீங்கள் ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாடத்துக்கு ₹50, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதர கட்டணம் ஒரு 35, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பதிவு கட்டணம் 70, மொத்தம் பார்த்திங்கன்னா ₹155 உங்களுக்கு வரும். ₹155 வரும் ஒரு பாடம் மட்டும் இருந்துச்சுன்னா. எக்ஸஸாக ஏதாவது ஒரு பாடம் இருக்குன்னா ப்ளஸ் ஒரு ₹50 வரும். சப்போஸ் 2 பாடமாக இருந்துச்சு அப்படிங்கன்னா உங்களுக்கு ₹205 வரும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல்நிலை 1ஆம் ஆண்டு தேர்வு, அதாவது +1 தேர்வை வந்து ஏற்கனவே ஃபெயிலாகி எழுதுகிறவங்களுக்கு இந்த ஃபீஸ் வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா முறையாக இது வரைக்கும் எழுதலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா ₹185 ப்ளஸ் ஒரு ₹70 வரும். மொத்தம் ₹255 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக +1 எழுதுகிறவங்களுக்கு ₹255 வரும். இந்த ஃபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போங்க அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் போய்ட்டு நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு அந்த சேவை மையம், அதாவது சர்வீஸ் சென்டர் அப்படி இல்லைனா ஸ்கூலில் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் அறிவியல் பாடம் 10th இருந்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுக்கு ப்ராக்டிக்கல் உண்டு. அந்த ப்ராக்டிக்கலுக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தியரிக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் எப்போதும் போல் உங்களுக்கு இந்த இதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் சென்டரு எப்போன்னு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரப்போ அந்த ஹால் டிக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஒப்புகை சீட்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம். அதேமாதிரி இந்த செய்முறை தேர்வில் யாராவது ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா 10th அந்த செய்முறை தேர்வுகளுக்கு திரும்ப ஒரு செய்முறை தேர்வு உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடத்துவாங்க. அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செய்முறை தேர்வுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் 10th பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்குது. அந்த ப்ராக்டிக்கலுக்கு ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் போடுவாங்க, நீங்கள் அட்டன் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு அதுக்குன்னு உண்டான அந்த விண்ணப்பங்கள்லாம் சர்வீஸ் சென்டர் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவங்களாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் ஸ்கூல்லே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.